இதெல்லாம் வேண்டாம் மித்ரா. எனக்கு என்னமோ இந்த வேண்டுதலை நிறைவேற்ற விடாம எதுவும் பிரச்சனை பண்ணா அது உனக்கே பிரச்சனை ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது சாமி காரியம். நீ எவ்வளவு பிளான் பண்ணியோ ஆதி பண்ற வேண்டுதலை உன்னால தடுத்து நிறுத்த முடிஞ்சுதா? ஆதி கிட்ட அவன் அடி வாங்கிட்டு எப்படி ஓடினான்னு பார்த்தல. இப்ப கட்ட உன் மேல விழுந்தது யதார்த்தமா இருந்தாலுமே அது எனக்கு ரொம்ப தப்பா படுது மித்ரா. இத சொன்னா நீ கோபப்படுவ. ஆனா இது வேண்டாம் மித்ரா. இத இப்படியே விட்டுரு. அன்னைக்கு அந்த கோயில்ல நடந்ததெல்லாம் மறந்து போயிட்டியா? அம்மன் பாரதி மேல வந்து அங்க இருந்தவங்க எல்லாரையும் வெளுத்தெடுத்தத இப்ப நினைச்சாலும் எனக்கு வயிறே கலக்குது. அதுக்கப்புறம் நானும் நீயும் சேர்ந்து பாம்பு புத்துக்குள்ள போட்ட தாலி தெப்ப குளத்துல இருந்து பாரதி வெளியே வரப்ப அவ கழுத்துல இருந்ததை நீ பார்த்தல. எதுக்கு நம்ம தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும்? இதை இப்படியே விட்டுடலாம் மித்ரா. இங்க பாரு நந்தினி, ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம இரு. ஏன் எதுக்கு இத பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ற மைண்ட் செட்ல நான் இல்ல. அவ என்ன பத்தி எவ்வளவு தப்பு தப்பா பேசினான்னு நீயும் தானே கேட்டுட்டு இருந்தா. இது அவளை பழி வாங்குறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ். இத நான் கண்டிப்பா பண்ணாம விட மாட்டேன். அவளை ஏதாவது பண்ணியா ஆகணும். அவ இனிமே நம்ம வீட்ல இருக்க கூடாது. நீ பயப்படுறதும் இல்லாம என்னையும் சேர்த்து பயமுறுத்தாத ப்ளீஸ். மித்ரா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உண்மையை சொல்லணும்னா ஆதியால பாரதிய 100 படியெல்லாம் தூக்கிட்டு ஏறவே முடியாது. ஒரு வேளம் நாகம் ஒன்றை வீழ்த்த பார்க்கையில் ஒரு தாழம் பூத்தெடுத்து மரட்டதாம் சகி. அந்த வேழம் நோக்கிட இங்கு தாழை நோக்கிட ஒரு மோன காவியம் பிறக்க. இங்க பாத்தியா, புருஷன்னா இப்படிதான் இருக்கணும். ஆத்தா உடம்பு பூரா இறங்கிருக்கா. இவர் பொண்டாட்டிக்கு சரியாகணும்னு இவ்வளவு கஷ்டமான வேண்டுதலையும் பண்றாரு. இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு இந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. ஆமா ஆமா, சரியா சொன்ன. இந்த காலத்துல எல்லாம் யார் இப்படி இருக்காங்க? பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வேளம் நாகம் ஒன்றை வீழ்த்த பார்க்கையில் ஒரு தாழம் பூத்தெடுத்து மரட்டதாம் சகி. அந்த வேழம் நோக்கிட இங்கு தாழை நோக்கிட ஒரு மோன காவியம் பிறக்க. இது அந்தி பாகமா யுக நீளகானமா நொடி நேர யோகமா. பாரதி, இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு என் மனசு என்கிட்ட சொல்லுது. ஆதி, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையிலேயே தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பண்றீங்களா? இல்ல உங்களையும் மீறி என் மேல இருக்கிற பாசத்துல இதெல்லாம் பண்றீங்களா? எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் எதுவும் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன் ஆதி. கடவுளே, இந்த மித்ரா இந்த நிமிஷம் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியலையே. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் ஏதாவது பண்ணியே தீருவேன் நிக்கிறா. என்ன பண்ண போறாளோ? அடுத்து என்ன நடக்க போதோன்னு தெரியலையே. கடவுளே, அம்மா, அப்படியே அந்த வேப்பல படுக்கையில உட்காருங்கம்மா. பாரதி, உங்களுக்காக என் உயிரை கூட கொடுக்கலாம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். நீங்க இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆதி. நீங்க எனக்கு வேணும் ஆதி. தம்பி, இப்ப மனசார பாரதிக்கு சரியாகணும்னு அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த குடத்துல இருக்கிற தண்ணியால அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகத்துக்கு எல்லாம் தயாரா இருக்குது தம்பி, வாங்க.
தம்பி, அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண அபிஷேக நீர் இத வேப்பல மூலமா பாரதிக்கு உடம்புல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா தெளிச்சு விடுங்க. தம்பி, 3 பரிகாரத்தையும் சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டீங்க. கடைசியா இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் கோவில்லே தங்கிக்கங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். எல்லாத்தையும் அந்த அம்மன் பார்த்துப்பா. சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே பண்றோம். ஏய் மித்ரா